எல்லாருக்கும் காலையில் ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ சவுதி அரேபியா ஜித்தாவில் ஒரு பெட் ஷாப்பில் எடுத்த வீடியோங்க. அங்கே நிறைய பெட்டுங்க இருக்குங்க. அது எல்லாத்த விட முக்கியமான இவங்க 2 பேர் தாங்க என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் சொல்கிறீங்களா? இவங்க எனக்கு சொந்தமோ பந்தமோ இல்லைங்க. ஆனால் நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. நல்ல கூட்டமாக இந்த கடையில் யாரை பற்றியும் யோசிக்காமல் இந்த 2 கிளிகள் லவ் பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன் சாமி, லவ்னா இவங்ககிட்ட இருந்து தாங்க கற்றுக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் லவ், அதுவும் உண்மையான லவ் எப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரியாத அளவு மறைஞ்சிருச்சுங்க. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் குடும்பத்தோடு பீச்சுக்கு போனோன்னா ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு நம்மளும் அந்த தண்ணியில் விளையாடிட்டு சந்தோஷமாக இருப்போங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கார்பெட்டு ஒரு பாயை ஒன்று தயாரிச்சிடுறாங்க. அதை கொண்டு போயிட்டு பீச்சில் பரப்பி வச்சுட்டு, அதில் குடும்பத்தில் 4 பேர்னா 4 பேருக்கு தனித்தனி மொபைலை வச்சுன்னு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாமா, அது ஒன்று தாங்க பேசுகிறாங்க. இது மற்றவங்க எல்லோரும் பார்க்குறவங்களுக்காக சொல்லுங்க, இது என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. அதனால தாங்க ரொம்ப பயமாக இருக்குது. வாழ்க்கை எங்கே எப்போ எப்படி எங்கே கூட்டு போய் விட போகுதுன்னு தெரியலங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குங்க. நல்ல ஒரு பணத்தை சேர்த்து கோடீஸ்வரன் ஆகணும்லாம் எனக்கு தேவை கிடையாது. கொஞ்சமாக காசு சம்பாரித்து மாதம் ஒரு சின்ன வருமானம் இருக்கணும். ஒரு மலைப்பகுதியில் ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு சின்ன வீடு கட்டி அங்கே இயற்கையோடு வாழ்ந்துட்டு போனோங்க. ஒரு நாள் இன்டர்நெட் இருக்கக்கூடாது, மொபைல் இருக்கக்கூடாது. குடும்பத்தோடு நல்லா பேசி சந்தோஷமாக சிரிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் தூங்கினா போதுங்க என் வாழ்க்கையில். உங்களுக்கு இது மாதிரி ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காகலாம் போட்ட வீடியோ இல்லைங்க. மனசில் பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசுகிறேன். அப்படி எல்லா கஷ்டத்துலையும் மீண்டு வந்து கொஞ்சம் வாழ்க்கையை தொடங்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும் போது தாங்க பல துன்பங்கள் சேர்ந்து வந்து நம்ம வாழ்க்கையை அழித்து வீணாக்கிடுது. அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்கள், எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு போட்டுதோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் யோசித்து பார்த்தா வாழ்க்கையில் உண்மை தாங்க தோணுது. அதனால் இந்த 2 கிளிகள்கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரே விஷயம், யாரை பற்றி யோசிக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போனோங்க, மற்றவனுக்காக வாழக்கூடாதுங்க. கண்டிப்பாக மலைப்பகுதியில் ஒரு இடத்த வாங்குவாங்க, அங்கே ஒரு வீடு கட்டுவாங்க, அங்கே வாழ்ந்துட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு நாள் வாழ்க்கையை முடிக்கணுங்க. இந்த கிளிகள் மலையை நானும் என் குடும்பத்தோடு வாழ்ந்து காட்டுவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கட்டும், மனசு திருப்தியாக சந்தோஷமாக ஒரு தடவை சிரிக்கட்டும். வேறு ஒரு முக்கியமான பதிவோடு பார்ப்போங்க. ரொம்ப நன்றிங்க.